Assalamu alaikum. Hi friends, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி thumbnail பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்தியாவுக்கு போகிறதுக்காக ஷாப்பிங் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன், எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அப்புறம் நிறைய பேர் யூஏல இருக்கிறவங்கலாம் துபாய்க்கு போகிறப்போ பார்க்கிங் நிறைய ப்ராப்ளமாக இருக்குது, அது பெரிய இஷ்யூவாக இருக்குன்றது மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறதுக்கே அவாய்ட் பண்ணியிருப்போம். நானுமே அஜ்மான்லேருந்து எடுத்தேறி அங்கே போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்ப்பேன். இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னடா எடுத்தோடனே கோல்டு ஷாப்பிங்கை காட்டுறேன்னு தானே நினைக்கிறீங்க. இது கொஞ்ச நாள் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணது. இதில் ஒரு 3-4 டேஸோட மிக்சிங் விலாகாக தான் இதில் இருக்கும். ஒரே நாளில் நம்ம இந்தியாவுக்கு போகிறது பர்ச்சேஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நான் இப்போ இடையில குட்டியாக ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கோல்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்துபாயில் இருக்கிற அல் ஹசினா ஜுவல்லர்ஸ் தான் போயிருந்தேன். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அங்கே பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 20 dirhams 10 dirhamsனு சொல்லிட்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட ஒரு பார்க்கிங் ஏரியாவாக அந்த இடத்துல லொக்கேட்டடாக இருக்கும். அங்கே போயிட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு போர்டில் என்ட்ரன்ஸ்லேயே போர்டில் அங்கங்கே போட்டிருப்பாங்க. நம்ம பே பண்ணிட்டு தான் பண்ணணுமா அந்த மாதிரி கோல்டு பர்ச்சேசிங்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு கோல்டு ஷாப்பிங் டக்குன்னு முடியாது இல்லையா? நான் இந்த ஒரு பிரேஸ்லெட் தான் பார்த்துருந்தேன். ரீசெண்டாக 2 ரோஸ் கோல்டு பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டுமே அப்படின்றது மாதிரி இது வாங்கியிருந்தேன். இது ரொம்ப கம்மி கிராம் தான். ஸோ கிராம் கம்மியாக இருக்கும், டிசைன்ஸ் நல்ல பார்வையாக இருக்கும். அதுக்கு அல் ஹசினா ஜுவல்லர்ஸ் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயாச்சு. இந்த மரியம் லோஷன் தான் இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறதுனால அதையும் தூக்கியாச்சு. அப்புறம் யூஏலேருந்து வந்தாலே இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, க்ளோ அண்ட் லவ்லி இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்று எடுத்துருவோம். இப்போ க்ளோ அண்ட் லவ்லி தான் ட்ரெண்ட்லியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் யூஸ்வலாக யாராக இருந்தாலும் சரி, இந்த நம்ம நன்னிமாலேருந்து அத்தம்மாலேருந்து எல்லாருமே இந்த கோடாலி தையில் மட்டும் வாங்கிட்டு வந்துருமா அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆக்ஸ் வாங்கியாச்சு. அதே மாதிரி இந்த பச்சை தைலமும் இப்போ ரீசெண்டாக இந்த டீப் ஹீட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரே டைப்பில் வந்திருக்கு. அதுவே ஆயில்மெண்ட் டைப்லேயே வந்திருக்கு. நல்லா பெயின் ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அக்கா அம்மாலாம் இருந்தப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிவப்பு டைகர் பாம், அப்புறம் வெள்ளை டைகர் பாம், அதுலேயே சிறுசு பெருசுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இப்போ இதுலேயே ஆயில் டைப்பில் வந்திருக்கு. அதாவது நம்ம நார்மலாக தேய்க்கிற அந்த பெயின் கில்லர் ஆயில் இருக்கு இல்லையா, ஆக்ஸ் மாதிரி, அதுலேயுமே ஆயில் டைப்பில் வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னா தெரியாது, வந்திருந்ததேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் பர்ஃப்யூமு, ஸ்ப்ரே இதெல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பேண்டின் ஷாம்பு. எப்போ வந்தாலும் சரி இந்த பேண்டின் ஷாம்பு காம்போவாக என் ஹஸ்பண்ட் வாங்கிடுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இது தூணா பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸில் தண்ணிலையும் ஃபிஷ்ஷை ஒரு மாதிரி அதோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து வச்சுருப்பாங்க, முள் இல்லாமல். அது தண்ணிலையும் போட்டு வச்சுருப்பாங்க, ஆயில்லையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் ஊரில் உள்ளவங்களுக்கு இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில் போட்டுக்கணும், அதுவும் இந்த மாதிரி பிராண்டில் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப அந்த கவுச்சி ஸ்மெல் வராது அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்கன்னு அது மாதிரி எடுத்துருந்துச்சு. அப்புறமா குட்டியாக ஹேண்ட்பேக் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு போச்சு. பட் எதுவுமே அவ்வளோவா செட் ஆகலை. எனக்கு இந்த ஒரு மாடல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேணாம் அப்படின்றது மாதிரி இருந்ததுனால அதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜ்மானில் இருக்கிற டே டு டேல தான் இருக்குது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்பேக்ஸு, ஷூஸ் எல்லாமே. இது லாக் டைப்லேயே ஹேண்ட்பேக் இருந்தது. பார்க்குறதுக்கே நியூவாக ஒரு மாதிரி ட்ரெண்டிங்காக குட்டியாக அழகாக இருந்தது. இது மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுலாம் முன்னாடிலாம் நம்ம ஸ்கூல் பேக்ஸில் இருக்குல்ல, அதே கொஞ்சம் ட்ரெண்டிங் மாடலாக இருந்தது. அதனால கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்தேன். நம்மளோட கிட்ஸோட மெமரிஸ்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி ரீக்ரியேஷனில் ஒரு பேக் நல்லா அழகாக இருந்தது. இப்போ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க அந்த பர்ஸ் டைப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஷைனிங்கான லெதர் ஃபோமில் சூப்பராக இருந்தது. நமக்கு நார்மலாக ஸ்டோன்ஸ் மாடல் தான் இது மாதிரி வரும். இப்போ அந்த மாதிரி ஷைனிங்கான ஒரு ஃபோம் டைப்பில் சூப்பராக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் காமிச்சிட்டு இருந்தேன். எனக்கு எப்போ நான் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக டே டு டேல இருக்க இந்த அஜ்மான் கண்டிப்பாக போயிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸில் மட்டும் இல்லாமல் ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அங்கே நல்ல கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோன்னா தனியாக நிறையா ஒரு செக்ஷன்ஸே தனியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேரா தான் போயிருந்தோம். அபாயா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எப்போ அபாயா ஷாப்பிங் பண்ண போனாலும் அதே மாதிரி இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி தேரா கிளாக் டவர் கிராஸ் பண்ணதும் அல்முசல்லான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிக்னல் இருக்கும். அதில் வந்து லெஃப்ட் கட் பண்ணோன்னா அங்கே ஒரு பார்க்கிங், அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா நைஃப் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். நான் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக காமிச்சிருப்பேன். அந்த நைஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லொக்கேஷன் போட்டிங்கனாலே ஆப்போசிட் சைடில் அப்படியே பார்க்கிங்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்லேயே எழுதியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கிங் இருக்கும். ஒரு 7-8 ஃப்ளோர் கிட்ட வந்து பார்க்கிங்க்கு மட்டுமே இருக்குது. நைஃப் கார் பார்க்கிங்னே போட்டிருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு கார்டை எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரு ஆனோம்னா உள்ளே வந்து 2 பக்கமே ஒரு 5 கார் மட்டும்தான் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் இது இருக்கும். அதே மாதிரி 2nd ஃப்ளோரு 4th ஃப்ளோரு 8th ஃப்ளோர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 ஃப்ளோர் கிட்ட லெஃப்ட் இருக்கும். ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் ஸ்டெப்ஸ் இருக்கும். ரொம்ப ஸ்டெப்ஸ் இருக்காது, சும்மா ஒரு 10 இல்லை 8 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி போட்டுட்டு நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். 5 dirhams தான் 1 ஹவருக்கு. ஸோ நம்ம அபாயா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு டிசைன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்காது. நிறைய தடவை நாங்கள் போகிறப்பெல்லாம் வந்து சுற்றிட்டே இருப்போம். ஒரு ஆள் சுற்றிட்டே இருப்பாங்க, மீதி பேர் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி நிறையா பார்க்கிங் அங்கே கிடைக்காது. ஸோ தேராலையும் அஷ்வல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அபாயாஸ்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஹர் பர்தா. நாங்கள் இந்த தடவை வந்து அபாயா எடுத்தது எல்லாமே மெஹர் பர்தாவில் தான். இங்கே வந்து பேக்ரவுண்டில் இந்தியாவிலேருந்து நான் பேசுகிறதுனால பேக்ரவுண்டில் கொஞ்சம் வந்து நாய்ஸஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம யூஏயில் ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படியே கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் கூட நாய்ஸஸ்லாம் இருக்குது. நான் வந்து யூஏயிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேகம் பர்தாவில் வந்து நம்ம எப்போவுமே அவங்க ஃபோட்டோஸ் காமிப்பாங்க. அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சொன்னோன்னா அவங்க அதே மாதிரி நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போலாம் மோஸ்ட்லி அபாயாஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணி தரேன் அப்படின்றது மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே லைன்லேயே தான் வந்து இந்த அபாயாஸும் இருந்தது. கொஞ்சம் அந்த ஊர்லலாம் நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பக்கத்துலேயே அபாயா ஷாப்ஸ், மெஹர் பர்தா, பேகம் பர்தா எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அது பக்கத்துலேயே இந்த அபாயா ஷாப்பும் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து அந்த மாதிரி டைரெக்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வந்து நிறையா சைஸஸ் வச்சுருக்காங்க. பட் மெஹர் பர்தா அப்புறம் வந்து பேகம் அபாயாலலாம் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தர மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரெடி பண்ணி நம்ம டிசைன் சொன்னோம்னா அதே மாதிரி கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி தந்துடுவாங்க. சொல்லும் போதே உங்களுக்கு சைஸஸ் மெஷர் பண்ணணுன்னா சைஸஸ் மெஷர் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க ஹைட்டோட மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. மீதி மெஷர்மெண்ட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் நமக்கு அப்படியே தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ரீக்ரியேட் பண்ணோம் நாங்களே அதனால் அதை கொஞ்சம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி சொல்லிடுங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாக அந்த க்ரோசரி ஐட்டம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல பியூராகவும் இருந்தது. ப்ரைஸும் வந்து கம்மி பண்ணி தந்தாங்க நிறையாவே. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் அக்கா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்போ நான் அபுதாபியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நட்ஸ் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்போட நேம் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். இருந்தாலுமே நான் வந்து டிஸ்பிளேலையுமே மென்ஷன் பண்ணுறேன். இங்கே குங்குமப்பூலேருந்து அப்புறம் நட்ஸு, அப்புறம் வந்து கிரைன்ஸ் ஆகட்டும், அப்புறம் ரைஸ் எல்லாமே செம சூப்பராக இருந்தது. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதே மாதிரி ஸ்பைசஸ் எதுவுமே எடுக்கிறதா இருந்தாலும் இங்கே எடுத்துக்கலாம். ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது. நல்லா கம்மி பண்ணியே கொடுத்தாங்க. அதே மாதிரி பீனட்ஸ் எல்லாமே மசாலா பீனட்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸ்லேயே மசாலா நட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும்ல, அந்த வெரைட்டிஸுமே நல்லா இருந்தது. நட்ஸ் வாங்கணுன்னா நான் ஷார்ஜா தாண்டினதே இல்லை இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் அதையுமே வந்து விலாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அபுதாபியில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அண்ட் அபுதாபி போகிற மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கிறவங்களும், அஜ்மான்லேருந்து இல்லை துபாயிலேருந்து போகிறவங்களும் இந்த ஷாப் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஜுவைதான் ஃபுட் ஸ்டஃப்னு போட்டிங்கனாலே அங்கேயே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் கரெக்டாக கொண்டு போய் விட்டுரும். இது வந்து மீனா ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு கடை. இதோட லொக்கேஷன் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விட்றேன். இது ஒரு செம்ம ஷாப்பு. வீட்டுக்குரிய திங்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணணும், நார்மலாக யூஸ் பண்ணுற செராமிக்கா இல்லாமல் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாப் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது வந்து ஹோல்சேல் கடை மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு, அப்புறம் வந்து ரெசார்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ இதோட செட்டு எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க.
நாங்கள் வந்து மெயினாக வாங்க போனது நம்ம இந்த தம் போடுறதுக்காக அடியில் ஒரு பிளேட் வைப்போம் இல்லையா, அந்த தகரம் பிளேட் மாதிரி வைப்போம். அது துருப்பிடிச்சி வீணாக போயிடும் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த ஷாப்பில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆனால் இங்கே வந்து சில்வரில் கொடுத்துருந்தாங்க, அதனால கொஞ்சம் ப்ரைஸும் ஜாஸ்தி. நாங்கள் வாங்கியிருந்த அந்த தம் போடுற பிளேட் வந்து இதுதான், நல்ல ஸ்ட்ராங்கான சில்வரில் இருந்தது, அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காதுன்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, போனதோட நமக்கு எப்போவுமே வந்து ஒரு ஷாப் விசிட் பண்ணோன்னா ஒன்று மட்டும் வாங்க மாட்டோம், எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். நல்லா செம சூப்பராக இருந்தது. இப்போ நிறையா இந்த மாதிரி போட் ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே இங்கே நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்தது. இந்தியாவிலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த ஷாப் ஒரு தடவை விசிட் பண்ணால் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் சைடு பேன் டேப், 2 ஐட்டம் வந்து ஒரே டைமில் குக் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப நியூவாக ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போதைக்கு எதுவுமே எங்களுக்கு வாங்குகிற ஐடியா இல்லை, எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுப்போம், கண்டிப்பாக நம்மளுமே இந்த ஷாப் போகலாம் அப்படின்றது மாதிரி தான் நான் கண்டிப்பாக பார்த்து வச்சுருந்தேன். ஸோ வீடியோவை காமிச்சா என்னோடய விளாக் பார்க்குறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் காமிச்சிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நியூவாக இருந்தது, அழகாக முட்டை கூடு மாதிரி சூப்பராக இருந்தது, அந்த பவுலே அழகாக இருந்தது. ஸோ அதில் நிறைய ஷேப்ஸ் இருந்தது. நான் வந்துட்டு யூஏ போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இந்த ஷாப் கண்டிப்பாக ஒரு டைமாவது விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போதைக்கு வாங்கியிருந்தா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும், ஏன்னா அக்கா ஃபேமிலியோடு அங்கே இருந்தாங்க, இப்போ இந்தியாவுக்கு வந்தாச்சு. அதனால் அப்போ கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு போகிற மாதிரி பிளான் இருக்குது, அதனால் இப்போதைக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்றது மாதிரி தான் கிளம்பியாச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே நமக்கு நிறையா இருக்கும். ஸோ நமக்கு அந்த பட்ஜெட் ஒதுக்குறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செராமிக்ஸ் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, நல்ல வெயிட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருந்தது. ஆனால் ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப ரீசனபிள்னு சொல்ல முடியாது, அந்த இதுக்கு ஏற்றாப்புல அந்த திங்ஸுக்கு ஏற்றாப்புல அந்த ப்ரைஸ் இருந்தது. அதே மாதிரி ஹாட் பாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம இந்த ஹோட்டல்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸு. சில்வர் ஐட்டம் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஹோல்சேலாக எடுக்கிறோம், நிறையா திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஷாப்க்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நியூவாக இப்போ யூஏக்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுறீங்க, எல்லா திங்ஸுமே புதுசாக வாங்கணுன்னா இந்த ஷாப் மஸ்ட்டு போங்க. உங்களுக்கு நியூவான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸும் கிடைக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு தண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறம் ஜூஸ் குடிக்கிறதுக்கெலாம் வந்து சூப்பராக ஒரு குட்டியாக பவுல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து கெக்கு டைப்பில் இருந்தது, செம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் நிறையா இங்கே இருந்துச்சுப்பா, அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணாமல் வரவே மாட்டோம். அதே மாதிரி உட்டன் டைப்பில் உள்ள பவுல்ஸ் ஆகட்டும், பிளேட்ஸு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்தது. இதுதான் இருக்குது, இதுதான் இல்லைன்னு இல்லாமல் ஒரு பெரிய கடல் மாதிரி சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நமக்கு கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க எப்போவுமே ஒரு ஆசை வரும்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டே டு டேவே திரும்ப போகிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அங்கே தான் இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்லாம் பார்த்துருந்தேன். நல்லா கலர்ஃபுல்லான செராமிக் ஐட்டமாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். அப்புறம் அந்த விலாகருக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தேவைப்படும்ல, வீடியோ எடுக்கிறதுக்குனே வந்து நிறையா நம்ம திங்ஸ் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கே அஜ்மானில் உள்ள பெரிய ரேட்டோட தான் இந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துருந்தேன். கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதை ஒரே விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரே விலாகாக ஷேர் பண்ண தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா பார்க்குறதுக்கே அங்கே அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருந்தது அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நம்ம பிளேட்ரு பண்ணணும், இல்லை யாருக்காவது வந்து கெஸ்ட்டுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். எல்லாமே நல்லா வெயிட்டாகவும் இருந்தது,
அட் த சேம் டைம் லெஸ் ப்ரைஸ் தான். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸ் கிடையாது. டே டு டேன்றதுனால மேக்ஸிமம் 20 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே ஷாரீஸ் அதுக்கப்புறம் ஷூஸ் வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிளிப்பிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாமே ஷேர் பண்ண முடியல. பட் அதுவுமே வந்து நான் தேராவில் அந்த அபாயா ஷாப் பக்கத்தில் சிங்கப்பூர் ஷாப்பு, அப்புறம் வந்து சிங்கப்பூர் ஹவுஸா, ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் யூஸ்ஃபுல்லாக. அங்கே நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம். அப்படி இல்லைனா ஷார்ஜாவில் பிஸ்மி ஷாப்னு ஒன்று இருக்கும், அங்கேயுமே வந்து நல்லாயிருக்கும். சாரீஸ் எல்லாமே நியூ கலெக்ஷனாக, ப்ரைஸும் நம்ம பேச பேச ரீசனபிள் ப்ரைஸாக பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்க விலாகு. என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், இந்தியாவுக்கு எப்படி நாங்கள் ரெடி ஆனோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் விலாகில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.